திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் சட்டப்பேரவை உறுப்பினருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நெஞ்சுக்கு நீதி என்ற சமூக சீர்திருத்த படத்தில் மிகச்சிறப்பான முறையில் நடித்திருக்கிறார். அவருடைய திரைப்படம் வெளிவந்த உடனேயே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து திரையரங்குகளிலும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் அத்தனை பேருமே அந்த திரைப்படத்தை காண வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு இன்றைக்கு அந்த படத்தை பார்த்து வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் மிகச்சிறந்த செயல் வீரர் தளபதி இளங்கோ அவர்களும் அவரது துணைவியார் கோவை மாநகராட்சியினுடைய பொது கணக்கு குழு தலைவர் சகோதரி தீபா தளபதி இளங்கோ அவர்களும் அவர்களது பகுதியிலிருந்து பொதுமக்கள் ஆர்வத்தோடு இந்த திரைப்படத்தை காண வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் அவங்க எல்லாமே தலைமை தாங்கி 400க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு திரைப்படத்தை காண்பதற்காக வருகின்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுமே அவருடைய மிகச்சிறந்த அந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்துகின்ற அந்த படத்தை வரவேற்கின்ற வகையில் இளைஞரணியினுடைய செயலாளருடைய படம் மிகச்சிறப்பான முறையில் அனைவருடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் பெற்று திரையரங்குகளிலே மக்கள் முட்டி மோதி அந்த திரைப்படத்தை பார்க்கின்ற ஆர்வத்தை பார்க்கிற பொழுது மிகச்சிறந்த திரைப்படமாக அது கருதப்படுகிறது. நாங்களும் அந்த திரைப்படத்தை காண்பதற்காக வருகின்றிருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இளைஞரணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் தளபதி இளங்கோ அவர்கள் சார்பாக அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி அந்த திரைப்படம் பார்ப்பதை கொண்டாடி கொண்டிருக்கும்.